guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜம்ப் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ரெண்டையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு லெக் உள்ள அப்புறம் வெளியே பின்னாடி வெளியே ஸோ அந்த மாதிரி மர்ஜ் ஆகிருக்கு இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரியே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ண மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் ஸ்கொயர் சைஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் போயிட்டு நம்ம அந்த பிக்சருக்காக சும்மா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஜம்பிங் கேர்ள்னு சொல்லி தான் ஆக்சுவலி அந்த இமேஜ்க்கு நான் சர்ச் பண்ண போனேன் இந்த எடிட் பண்ணும்போது. உங்களுக்கு எந்த பிக்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி இமேஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களோட லெக்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கும்போது நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜ் வந்து இதுதான். ஸோ இதை வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் சைஸ்க்கு பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு அந்த அன்வான்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம சென்டர் பண்ணிவிட்டு பிஜி ரிமூவர் வச்சு பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துட்றோம். அடுத்து இந்த தேவையில்லாத ஏரியாஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம எடிட் பண்ணும்போது. ஸோ இப்போ ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இது சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிக்சர் சென்டரில் இருக்கிறத விட அந்த சென்டரில் இருக்க இமேஜ் வந்து நமக்கு சென்டரில் வந்துடணும். நெக்ஸ்ட்டு எடிட் போய்க்கோங்க. எடிட்டில் நமக்கு இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே டுயோடோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட்டட் இமேஜ்னா நீங்கள் வந்து கஸ்டம் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸோட கலர் வந்து பிளாக்குக்கு மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்தா இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் அந்த டூப்ளிகேட்டட் இமேஜ். இதுதான் வந்து நம்ம ஷேடோவாக யூஸ் பண்ண போகிறோம். திருப்பி அதை எடிட் போயிட்டு அந்த எஃபெக்ட்ஸில் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹோல் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ண இங்கே பிளர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை பிளர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் பேக் கொடுத்து அதை ஒரு ஷேடோவாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சியில் போயிட்டு அதோட ஒரு ஷேடோக்கு ஏற்ற டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம். லைக் நான் 52 வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும் உங்களோட இமேஜ் கலருக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ 58 நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து மறுபடியும் எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் நம்ம ஜம்ப் அப்படிங்கிற லெட்டர் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதை பெருசு பண்ணி அதோட ஃபாண்ட் வந்து நம்ம ஆண்டான் அப்படிங்கிற ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். அதை கரெக்டாக அவரோட காலுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து அதோட அந்த பாயோட ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். கலர் பிக்கர் எடுத்து நான் ஒரு டார்க் பீச் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அதோட எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஷேடோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஷேடோவில் டிரான்ஸ்பரன்சியை வந்து ஒரு 90க்கு மேலே வச்சுக்கோங்க. 80 to 90க்குள்ளே 86 வச்சுட்டேன். பிளர் வந்து 43 வச்சுட்டேன். டேரக்ஷன் வந்து ஆஃப்செட்டில் 87 போயிருக்கு. நெகட்டிவ் சைடில் 87, ஆஃப்செட் வந்து 40 வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஷேடோட கலரை பிளாக் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்த்து அந்த லெட்டரோட ஷேடோ மாதிரி தெரியும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த 4 ஆப்ஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதை லெட்டரை டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் லெட்டர் போய்க்கோங்க. எம் போட்டுக்கோங்க. பேக்வேர்டு மட்டும் கொடுங்க. சென்ட் டு பேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இருக்கிறதுக்கு கடைசி லேயராக போயிடும். ஸோ சென்ட் பேக்வேர்டுனா அது இருக்கிறதுக்கு ஒரு லேயர் நெக்ஸ்ட் மட்டும் தான் கீழே போகும். இப்போ நான் இந்த இமேஜை காப்பி பண்ணி மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த லெக் போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட்டில் வரணும் இல்லையா. ஸோ அந்த ரைட் சைட்லேருந்து க்ராப் பண்ணி அந்த லெக் மட்டும் முன்னாடி தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, திருப்பி நமக்கு பின்னாடி கால் வெளியே வரணும். ஸோ அகைன் டூப்ளிகேட் பண்ணி பொசிஷன் வச்சுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து க்ராப் பண்ணிகிட்டே வரேன். எது நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாரி. இப்போ பார்க்கும்போது அவங்க அந்த ஜம்ப் அப்படிங்கிற அந்த எம்குள்ளே போயிட்டு யூவலியாக வர மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் கான்செப்ட் கைஸ். நீங்கள் வந்து எந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பிளாக்கு நம்ம ஒரு நல்ல கலர் கொடுத்துடலாம். இந்த க்ரீன் கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இந்த லேயரில் போய்ட்டு கம்ப்ளீட்லி சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். ஸோ
நான் பெருசு பண்ணி போகிறேன். உங்களோட எடிட் ரெடி. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சிம்பிள் டுட்டோரியல்ஸ்லேருந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டுட்டோரியல்ஸ் வரைக்கும் ஒன்று நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் தான் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.